அல்லேலூயா. நாம் கனியுள்ளவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் நம்ம கூட இருப்பாருங்க. நாம் நெருக்கப்படும் பொழுது அவர் வார்த்தை கொண்டு நம்மை தேற்றி, வசனத்தினால் நம்மை தைரியப்படுத்தி, அவர் பிரியமாய் வாழ நம்மை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 49:24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களில் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இந்த யோசேப்பை கர்த்தர் எப்படி உயர்த்தினார்? கனி கொடுக்கிற யோசேப்பை மேய்ப்பனும் கண்மலையும் ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எங்க அப்படின்னா, எந்த சகோதரனு குழியில தள்ளி அவனை அழிக்கணும், அவனுக்கு ஒன்னிலாம் ஆக்கணும். சிஸ்டர் தயவு பின்னாடி உட்கார வச்சுருங்க சிஸ்டர், கொஞ்சம் அப்படி. எனக்கு குழந்தைங்க கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. மேய்ப்பனும் கண்மலையும் ஆக்கினானாம். என்ன செய்தாரா? மேய்ப்பனும். அதாவது யோசேப்பு நல்ல ஆண்டவரை உண்மையாக பற்றி கொண்டு கனி கொடுக்கணும் வாழ்ந்தவன். ஆனால் வாழ்க்கை எல்லாமே உல்டாவாக இருந்துச்சுங்க. சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கையில் போராட்டம், வாலிப வயசுலேருந்தே பிரச்சனை. அண்ணமார் பகைச்சாங்க, எகிப்தில் அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையாக விற்கப்பட்டான்னு சாதாரண விஷயம் இல்லை. சாப்பாடு கூட அவன் கொடுத்தா தானே செய்யணும். 4 நாள் பட்டினியாக போட்டு அவன் வேலை வாங்கினான். ஏன் பட்டினியாக வேலை வாங்கணும்னு நினைச்ச முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி எத்தனை நியூஸில் பார்க்குறேன். இல்லை, என் டிரைவர் வேலைக்கு கூப்பிட்டு போனாங்க, என்னை ஒட்டகம் மேய்க்க வச்சாங்க, சோறு கொடுக்காமல் அடித்தாங்க. சொல்கிறாங்களா இல்லைங்களா? என் விசாவை பிடிங்கி வச்சுட்டாங்க, பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. நான் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடியாந்தேன். என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதான் அடிமையின் வாழ்க்கை. யோசேப்பின் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தப்புமே பண்ணலாங்க. தப்பு பண்ணலங்கிறத விட சின்ன சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் பயந்து நடந்தான். அந்த யோசேப்புக்கு தான் பிரச்சனை, அந்த யோசேப்புக்கு தான் போராட்டம். இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ பாடுகள் எங்க எகிப்தில். இது எல்லாம் கடந்து எந்த சகோதரரால் குழியில் தள்ளப்பட்டு, எந்த சகோதரரால் அடிமையாக விற்கப்பட்டு, எந்த போத்திபார் மனைவியினால செய்யாத தப்பு குற்றஞ்சாட்டப்பட்டு, எந்த போத்திபாரால் சிறையில் தள்ளப்பட்டானோ, இவங்க கண்ணுக்கு முன்னாடியே யோசேப்பை கர்த்தர் மகிமையாக உயர்த்தினார். அல்லேலூயா. கனி கொடுக்கிற மனிதனுடைய வாழ்க்கையின் மேன்மை என்ன தெரியுங்களா? எந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்படுறோமோ, எந்த இடத்துல நம்ம தூக்கி வீசப்படுறோமோ, எந்த இடத்துல உடைக்கப்படுறோமோ, யாரால நாம வேதனைப்படுத்தப்படுகிறோமோ, அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் மகிமையாக உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எப்படி உயர்த்தினாரா? மேய்ப்பனும் கண்மலை. மேய்ப்பன் சொல்றவன் தன் ஆடுகளுக்கு அவன் தான் பாதுகாப்பு. ஆடுகளுக்கு அத்தனை உத்தரவாதம் அவன் தான். ஆகாரமாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லா காரியங்களுக்கும் மேய்ப்பன் தான் ஆடுகளுக்கு. கண்மலை அப்படின்னு சொல்றது ஒரு நாட்டுக்குரிய பாதுகாப்பு. இயேசுவையே வேதம் சொல்லுகிறது கண்மலையாகிய கிறிஸ்து. இங்க யோசேப்பு ஆவியானவர் சொல்கிறார், அவன் கண்மலையாக இருந்தான், தன் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தான். எந்த ஜனத்தால் அவன் பகைக்கப்பட்டானோ, எந்த ஜனத்தால் தூக்கி வீசப்பட்டானோ, அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் படி அளக்கிற அந்த மேன்மையை இந்த யோசேப்பு கையில் தான் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எந்த அண்ணமாருங்க தூக்கி குழியில போட்டு யோசேப்பை வேதனைப்படுத்தினாங்களோ, அந்த அண்ணமார் கையேந்தி நிற்கிறாங்க. யார்கிட்ட? யோசேப்பு. யோசேப்பு, நீ சோறு போட்டாதாயா எங்களுக்கு வாழ்க்கை, நீ படி அளந்தாதான் நாங்கள் வாழ முடியும். இந்த மகிமையை தேவன் யோசேப்புக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் குடும்பத்திற்கும் சகல ஜனங்களுக்கும் ஜீவ ரட்சனை கொடுக்கிற மேய்ப்பனாக கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு மேன்மை என்பது நம்முடைய பிரயாசத்தினால் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஊழியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அதில் ஒரு உயர்வு வரணும்னா என் முயற்சினால் அல்ல. நான் நல்லா படிக்கிறதுனால நல்ல உத்தியோகத்துக்கு போயிடுவேன், அல்லது நல்ல சின்சியராக வேலை செய்கிறதுனால ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், கடினமாக உழைக்கிறதுனால நான் தொழிலில் நல்ல டாப்பில் வந்துடுவேன். எனக்கு நிறைய தாளந்துகள் இருக்குது, பாட தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும், மியூசிக் போட தெரியும், ஊழியத்தில் வளர்ந்துருவேன். கிடையாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நம்ம வாழ்க்கையில் கனிகள் இருந்தால் நம்மை கர்த்தரே உயர்த்துவார். அல்லேலூயா.
படிப்பில் உயர்த்துவார், வேலையில் உயர்த்துவார், தொழிலில் உயர்த்துவார், பொருளாதாரத்தில் உயர்த்துவார், ஜனங்கள் மத்தியில் உயர்த்துவார், ஊழியத்தில் உயர்த்துவார், கனிகளை பார்த்து தாங்க உயர்த்துவார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்த ஒரே காரணம், அவன் வாழ்க்கையில் கனி கொடுக்கிற செடியாக இருந்தான். கனி கொடுக்கிற செடியாக இருந்தான். தன் தகப்பன் வீட்டிலையும் பரிசுத்தம் நடக்கவுள்ளவனாய் நல்ல சாட்சியனாய் வாழ்ந்தான். யாக்கோபை கூப்பிட்டு கேட்டு, உன் 12 பிள்ளையில யார் யார் நல்ல பிள்ளை, யார் யார் நல்ல சாட்சியுள்ள பிள்ளைனா, யாக்கோபு கண்ணை மூடி சொல்லுவார், யோசேப்பு தான்யா. எல்லா பிள்ளைகளையும் பார்க்குறேன், எல்லாம் டிமி கொடுக்குதுங்க. எனக்கு முன்னாடி ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. அவன் கர்த்தருக்கு பிரியமாக, தெய்வ பயமுள்ளவனாக, தாய் தாப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாக. இதே யோசேப்பு எகிப்தில் இருக்கிறாரு. கேட்பார் கிடையாது, மேய்ப்பார் கிடையாது, இல்லை அப்படின்னு சொல்கிற ராஜாவில்ல புடிங்கிற மந்திரியும் யோசேப்பு கிடையாது. அவுத்துவிட்ட கழுத போல இஷ்டம் போல வாழலாம் யோசேப்பு. ஆனால் எகிப்தில் என்னை கர்த்தர் பார்க்கிறார். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது, அந்த எகிப்திலும் கர்த்தர் பயந்து யோசேப்பு நடந்தாங்க. அந்த யோசேப்புடைய வாழ்க்கை பார்த்தான் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா. எகிப்து தேசத்துக்கே ராஜா பார்வோன். ராஜாவுக்கு கீழே நிறைய மந்திரிமார்கள், அநேக ஞானிகள், தேசத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு சொல்லி ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிற படித்த மேதைகள் அநேகர் ராஜா அரண்மனையில் உண்டு. இந்த யோசேப்புக்கு படிப்பும் கிடையாது, மேதையும் கிடையாது. ஏற்கனவே அரசாங்கங்களை நடத்தின எந்த வித அனுபவம் யோசேப்புக்கு இல்லை. ஆனால் எகிப்து தேசத்தையும் முழு உலகத்தையும் பஞ்ச காலத்தில் தப்புவிப்பதற்கான அற்புதமான திட்டங்களை தீட்டி எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்த அதிபதியாக உயர்த்தப்பட காரணம், கர்த்தருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தான். கர்த்தரே யோசேப்பை உயர்த்திட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு திறமைகள் இல்லாமல் இருக்கலாங்க. எனக்கு பெரிய படிப்பெல்லாம் இல்லை பாஸ்டர், நான் எப்படி நல்ல வேலையில் உயர முடியும், எனக்கு பெரிய திறமைகள் இல்லை, தொழிலில் எப்படி நான் முன்னேற முடியும், நான் என்ன ஊழியம் செய்ய முடியும், இதெல்லாம் ரெண்டாவதுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி பாருங்க. சின்ன சின்ன விஷயத்திலையும் இது கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, இது சாட்சியை கெடுக்குமா, அல்லது சாட்சிக்கேடான காரியமா, அல்லது கர்த்தருக்கு சாட்சியுள்ள காரியமா, இதை நிதானிச்சு உங்கள் ஜீவியத்தை சரிப்படுத்தினீங்கன்னா உங்களை எங்கெங்கே உயர்த்தணுமோ கர்த்தர் தானாய் உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசி, உபாகம் 28:14 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். எந்த இடமா இருக்கட்டும், நீங்க எங்க இருக்கீங்களோ கர்த்தர் உயர்த்துவேன்றாரு. எப்போ உயர்த்துவாரா? கட்டளையின்படி செய்ய கவனமாயிருந்தால், என் கட்டளைகளை கை கொண்டால், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நம்ம ஜீவியத்தை எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்வதற்கு நாம் உண்மையா இருக்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா.